ஹே வாட்ஸ்அப் கைஸ் நெட்ஃப்ளிக்ஸ் திடீர்னு ட்ரெய்லர் மழையாக பொழிஞ்சிட்டு இருக்கான். ஸோ பெரிய பெரிய டைல்ஸான வெனஸ்டே ஸ்குட் கேம் அண்ட் ஸ்ட்ரேட் திங்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான டைட்டிலுக்கு இப்போதைக்கு டீசரும் அண்ட் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். என்ன காமிச்சிருக்கான் அவனோட ஈவெண்ட்டில் அண்ட் என்ன பார்க்க போகிறீங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்குட் கேம் சீசன் 3யோட ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ட்ரெய்லர் விட்டுருக்கான். ஆக்சுவலி ஜூன் 27 வரப்போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே வந்த டீசரில் ஒரு கேம் காமிக்கப்பட்டிருக்கோம் லாக் அண்ட் கீன்னு. உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் 2 டீமாக பிரிவீங்க, ரெட் டீம் அண்ட் ப்ளூ டீமாக பிரிவீங்க. ரெட் டீம் கிட்ட நைஃபும் ப்ளூ டீம் கிட்ட கீயும் இருக்கும். ஸோ அவங்க வந்து தப்பிக்கணும் அப்படி தான் நம்ம போன டீசரில் பார்த்தோம். பட் இந்த டீசர் அந்த கேம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேஸ் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல மேஸ் மாதிரி காமிக்கப்பட்டிருக்காங்க ஓடிட்டுருக்கோம். ஸோ ரெட் டீமோட வேலையே அந்த ப்ளூ டீமை கொல்லணும். அவங்கள எலிமினேட் பண்ணணும். ப்ளூ டீம் எப்படியாச்சும் இந்த மிஸ்ஸில் தப்பிச்சு அந்த கீ மூலியமாக அந்த டோர் ஓப்பன் பண்ணி அவங்க தப்பிச்சு போகணும். அப்படி தான் கேம் இருக்க நினைக்கிறேன். அப்படி தான் இந்த டீசரில் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே தப்பிச்சு ஒரு காமிக்கப்பட்டிருக்கு. நிறைய மேஸ் நிறைய அந்த அங்கிட்டுக்குன்னு வழி மாறி மாறி இருக்குது. ஸோ அதில் கரெக்டாக சூஸ் பண்ணி அவங்க டோர் கொடுத்தாங்கன்னா கீ கொடுத்தா டோர் ஓப்பன் ஆக நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கேம் காமிக்கப்பட்டிருக்கு அந்த மிகப்பெரிய அந்த டால், அதுவும் கூட டாலுமே அந்த ஸ்கிப்பிங் ஆடுறாங்க. நம்ம சின்ன வயசில் ஆடிருப்போம் ஸ்கிப்பிங் கேம், அதை இப்போதைக்கு ஒரு கேமாக காமிச்சிருக்காங்க. பட் தெரியல ஸ்கிப்பிங் கேம் வந்து ஒரு லிமிட் இருக்குமா, 100 பண்ணணும் 200 பண்ணணும் இல்லை ஒரு 1000 பண்ணணும் அப்படின்னு லிமிட் இருக்குமா, இல்லைன்னா நீ சாக வரைக்கும் பண்ணணுமா தெரியல. பிகாஸ் அதை வந்து பார்த்துருப்பீங்க அது பயங்கரமாக அது சுற்றுது. அது மூலியமாக அங்கே வந்து நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. நிறைய டெத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்கிப்பிங் கேமே இந்த சீரீஸில் இருக்க போகுது. அது உண்மையிலே நல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜிகான் இப்போதைக்கு பயங்கரமாக வந்து என்னையெல்லாம் விட்டீங்க, என்னை சாவடிச்சுக்கடா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு. அண்ட் இப்போதைக்கு அவருக்கு அந்த இறக்கம் இதெல்லாம் இல்லாமல் நினைக்கிறது. இந்த கேம் ஃபுல்லாமே அவர் இறக்கமற்றதான் விளையாடலாம். அதாவது நம்மளை எவனமா எல்லாருமே நம்மளோட ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஜிகன் ஒரு வில்லனாக மாறலாம். ஏன்னா அப்படி தான் இருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் மோடில் இருக்காரு. யாரை பற்றி கவலைப்படாமல் அண்ட் பயங்கரமாக உருன்னு இருக்காரு. அண்ட் அவர் நம்ம ஃப்ரெண்ட் மேனை மாஸ்கெல்லாம் பார்க்கணும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி எப்படி இருக்க போது தெரியல. அந்த மனம் எப்படி இருக்க போதோ, எப்படி ஃப்ரெண்ட் மேனை உயிர்க்குன்னு நினச்சாரோ அவர் ஏமாற்றும் போது ஸோ நம்ம ஜிகானுக்கு புரிய வரலாம் யாருமே நம்பிக்கை வைக்கக்கூடாது. எல்லாருமே ஏமாத்துறாங்கப்பா அப்படின்னு இருப்பார் நினைக்கிறேன். அண்ட் இவர் மட்டும் தான் தப்பிச்சு போக நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம ஜிகன் வந்து அந்த கொசுலாம் போட்டு உள்ளே வராரு. பார்த்துருப்பீங்க இது எக்ஸாக்டாக ஸ்குட் கேம் சீசன் 1ல் வந்து காமிக்கப்பட்டிருக்கோம். அதாவது யார் வந்து கேம்லாம் முடிச்சுட்டு அந்த டின்னர் கூப்பிடுவாங்க. ஸோ லாஸ்ட் கேம் அப்போ டினர்ல கூப்பிடுவாங்க. அந்த சூட போட்டு போகிறாரு. ஸோ பாசிபிளி கடைசி ஃபைட் நம்ம ஜிகன் ஃப்ரெண்ட்மான இருக்க நினச்சிட்டு இருக்கேன். ஸோ பாசிபிளி அப்படி இருக்கலாம். அண்ட் இந்த பிளேயர் 202 இவர் புதுசாக இருக்கார். நானும் அந்த கேமுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு உள்ளே வராரு. யார் நீ உன்னை பார்த்து கிடையாது உனக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கேரக்டர் புதுசாக இருக்கார். ஸோ பாசிபிளி இந்த கேமுக்காண்டி ஒரு புதுசாக உள்ளே இறக்கிருக்கலாம் நம்ம ஃபில்ம் பண்ண மூலியமாக. ஜிகானை பார்த்துக்க ஜிகானை கண்காணிக்க ஒரு புதாவில் இறக்க நினைக்கிறேன். இந்த கேரக்டர் புதுசாக இருக்கார். இவர் இந்த நம்ம போனதில் பார்க்கவே இல்லை. அண்ட் பாசிபிளி நம்ம ஜிகானை கண்காணிக்க ஃப்ரெண்ட் மேனே அனுப்பின ஒரு ஆளாக இருக்கலாம். அண்ட் இந்த சீசன் நிறைய விஐபியும் இன்க்ளூட் ஆக போகிறாங்க. அந்த மேஸ் கேம் விஐபிஎஸ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி விஐபிஸ் இந்த கேமில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணலாம். அண்ட் நிறைய இடத்து இருக்க போது அது கன்ஃபார்ம் நிச்சயமாக சீரீஸ் வியாசமாக இருக்க போது. இப்போ ஜூன் 27 இந்த மாதம் வரப்போகுது. நிச்சயமாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிவிடுவோம். அண்ட் நம்ம எதிர்பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் சீசன் 5யோட குட்டி டீசர் விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப குட்டிஸர் தான். பழைய சீரீஸ்லாம் மொட்டச்சா போட்டிருக்காங்க தவிர உள்ளே ஒன்றுமே கிடையாது. மொத்தமாக அவங்க 3 வால்யூம் பிடிச்சிருக்காங்க. வால்யூம் 1 நவம்பர் 26 வரப்போகுது. மொத்தம் 4 எபிசோடு. அண்ட் வால்யூம் 2 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வரப்போகுது. மொத்தம் 3 எபிசோட். அண்ட் வால்யூம் 3 டிசம்பர் 13 வரப்போகுது. ஒரே ஒரு எபிசோட் மட்டும்தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு புது மிருகெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்க கீழே வந்து ஒரு மிகப்பெரிய டோர்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி எல்லா எச்சோட மிலிட்ரி இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் வில் வந்து எல்லாரும் ஓடுடா அவர் பயங்கரமாக கத்துறாரு. அண்ட் 11 கூட பயங்கர பவர் யூஸ் பண்ணுற மாதிரியும் அவங்க பயப்படுற மாதிரியும் அவங்க மூக்குலேருந்து ரத்தம் வரலாம் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய த்ரெட் எடுத்து இப்போ மைக் டீம் போட நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு போன சீஸில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரப்போசலான டெமோடாக்லாம் பார்த்துருப்போம். இந்த சீரீஸில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக பார்க்கலாம். எல்லாம் சொல்கிறது ட்ராகன் சொல்கிறீங்க அப்படி நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் பயப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா ஒரு க்ரீச்சரை வந்து இப்போதைக்கு சமாளிக்க காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம மைக் வில் லெவல் அண்ட் நம்ம ஹாப்பர் அது பார்த்துருப்பீங்க. ஐகாண்டியோ நம்ம ஸ்டீவன் ஜஸ்டின் 2 பேருமே அடைஞ்சிருக்காங்க. அண்ட் நம்ம மேக்ஸ் இன்னமும் கோமலாக தான் இருக்காங்க. மேக்ஸ் இன்னுமே அவங்க சரியாகலை. மேக்ஸ் கோமலாக இருக்காங்க. நம்ம கூட நம்ம லூக்காஸும் இருக்கார். அண்ட் நிச்சயமாக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அண்ட் உண்மையிலே டெல் ஆசமாக இருக்குது. நிச்சயமாக வெயிட்டிங்லேயே வெறியேறுது. பட் நிறைய காமிக்கல.
இதுவே பெருசாக அவங்க ரிவீல் பண்ணலை. பட் நிச்சயம் சீரிஸ் அவசரமாக இருக்க போகுது. அண்ட் அப்படி நம்ம வெனஸ்டே சீசன் 2 அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல 6 நிமிஷத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது தேவையே கிடையாது. ஏன்னா இது வரப்போது ஆகஸ்ட் மாதம் தான். அதுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அந்த 6 நிமிஷத்தில் நம்ம வெனஸ்டே பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசில் ப்ராஜெக்ட் அப்போ அவங்க வந்து சும்மா நம்மளாம் என்ன பண்ணுவோம், நார்மலாக பண்ணுவோம்ல, அவங்க வந்து சீரியல்களை பற்றி அவங்க கிளாஸில் சொல்லியிருக்காங்க. பசங்களாம் பயந்துருக்காங்க நினைக்கிறேன். அண்ட் வெனஸ்டே சீரிஸில் ஒரு டிடெக்டிவ் மாதிரி எக்கச்சக்கமான கெட்ட சீல்கில்ற அவங்க பிடிக்கிறது காமிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தங்க கூட பொம்மையை வச்சு ஸ்கில் பண்ணிட்டா மற்றெல்லாம் கருத்தி கொண்டு போய் கொண்டுட்டு அவங்களோட முடியை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். பொம்மை வைக்க நினைக்கிறேன். அவங்க நம்ம வெனஸ்டே பிடிக்கிறது காமிக்கப்பட்டிருக்கு. வெனஸ்டே அவன் கையத்தோட ஏதோ ஒரு விஷன் வர மூலியமாக அவன் என்ன பண்ண வெனஸ்டே கிட்னாப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறான். அண்ட் அங்கே நம்ம திங்க் இந்த கை இருக்கும் தெரியுமா, அது நம்ம ஹெல்ப் பண்ணுது நம்ம வெனஸ்டேக்கு. அண்ட் அங்கே தான் காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த ஒரு சீல்கில்ல பூச்சி விடுறது காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி நம்ம வெனஸ்டே ஒரு புதிய டிடெக்டிவ் மாதிரி இருக்கலாம். உண்மையிலே எல்லா சீல்களுமே பிடிக்கிற ஒரு டிடெக்டிவாக நம்ம வெனஸ்டே மாதிரி நினைக்கிறேன். அப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கு. பட் இது கொஞ்சம் நான் இம்ப்ரெசிவாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா August 6 அது பார்ட் 1 வரப்போகுது. இந்த டைம் நிறையாவே இருக்குது. இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் நிச்சயமாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணி பாருங்க கைஸ். அண்ட் ஒன் பீஸ் சீசன் 2 வந்து ஒரு குட்டி நம்ம சாப்பரோட ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. உண்மையை நல்லா இருக்குது. எல்லாருமே போட்டு இதை அடிக்கிறீங்க. பட் சாப்பர் லுக் உண்மையை நல்லா இருக்குது. இது வர இன்னும் அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. 2026 வரப்போகுது ஒன் பீஸ் சீசன் 2. ஸோ நிச்சயமாக இதை பாலிஷ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இருக்காது. நிச்சயமாக பாலிஷ் பண்ணி சூப்பராக கொண்டு வரலாம், கொண்டு கொடுப்பா நினைக்கிறேன். சாப்பர் லுக் எனக்கு ஓகே தான். அண்ட் சாப்பர் வாய்ஸுமே நம்ம அனிமேட் பார்த்த மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் பார்த்துருப்பீங்க சாப்பர் சொல்கிறாரு ஒன் பீஸ் சீசன் 2 வந்து 2026 வரப்போகுது அப்படி சொல்லுவான்னு கீழே வந்துடுவார். டாக்டருக்கு கொடுக்குப்பா சொல்ல நானும் டாக்டர்னு தெரியாமல் பேசிகிட்டு இருப்பார். அண்ட் அவர் வந்து இந்த பின்னாடிக்கிற வாய்ஸ் ஆக்டர் சொல்லியிருப்பார். அது பார்க்கும்போது நம்ம லூஃப் வாய்ஸ் ஆக்டர் காமிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறாரு யூ ஹைடிங் த ராங் வே. ஷுமே ஒரு ஐகானிக்கான சீன் தான் அனிமேட் காமிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லுவார் இவர் அப்ராஸ் மேக் மீ ஹாப்பி ஜக் அப்படின்னு சொல்லுவார். இதுவுமே அனிமேல் அப்படி எக்ஸட்டாக கொடுத்துருக்காங்க. அனிமேல் எப்படி பேசுவார், அவர் பாராட்டணுமே அவர் பிடிக்கும். பட் நிச்சயமாக அதை எடுத்துக்க மாட்டார். அண்ட் அவரோட ஐகான் டான்ஸுமே ஆடுறாரு. ஸோ சாப்பர் பார்க்கும்போது உண்மையிலே அந்த அனிமே ஃபீல் வருது. பட் நிச்சயமாக இன்னும் பாலிஷ் பண்ண நினைக்கிறேன். இன்னமும் டீசெண்டாக பாலிஷ் பண்ணி அவங்க கொடுக்கலாம். வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக சாப்பரை சூப்பராக கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஒன் பீஸ் சீசன் 2 வந்து அலபஸ்டா ஆர்க்கை கவர் பண்ண போது கிடையாது. இவங்க கவர் பண்ண போகிறது லாக்டவுன், ரிவர்ஸ் மவுண்டைன், விஸ்கி பீக் அண்ட் லிட்டில் கார்டன் அண்ட் கடைசியாக ட்ரம் ஐலாண்டு தான் கவர் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி ட்ரம் ஐலாண்டுக்கு அவங்க போனது காரணமே நாமிக்கு உடம்பு சரியாக ஆயிருக்கும். அவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கும். அதை செக் பண்ண போவாங்க. ஸோ இந்த சீசனில் அலபஸ்டா அவங்க கவர் பண்ண போது கிடையாது. அலபஸ்டா ஃபுல்லாமே தனியாக கவர் பண்ண போகிறாங்க. பட் எப்படி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்துடுவாங்க போல. பிகாஸ் இது வந்து 2 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் சீசன் 3 வர ரொம்ப வருஷம் ஆகிடும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கேட்ஸும் வந்துடும் நினைக்கிறேன். எப்படி பண்ண போகிறான்னு தெரில. பட் அலபஸ்டா ஆர்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலை. அண்ட் நிச்சயமாக அதுவும் நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இதுவே நிறைய விஷயங்கள் இருக்குது. லாக்டவுன், ரிவர்ஸ் மவுண்டைன் அதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அது அழகாக சொன்னாங்க. உண்மையான அவசரமாக இருக்கும். பாப்பா எப்படி அமைய போகுதுன்னு. அண்ட் நீங்கள் நினைக்கிற டெய்லரை பற்றி அண்ட் நான் சொன்ன இந்த டெய்லர்ஸில் இது உங்களுக்கு தனியாக பிரெண்ட் வேணும். அது மாதிரி கீழே காம் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்டிங்கன்னா போட்டுருவோம். இதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃபிஷ்ஷாக பிரெண்ட் வேணும் ஆசைப்படுறீங்களோ மறக்க காம் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசோரி பார்க்குறேன். அண்டில் பாய்.